அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு கோசால தாங்க நம்ம வேலைக்கு வந்திருக்கிறோம். அதாவது பஸ்களெல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. வயசானது, கண்ணு போனது, கால் போனது, இதுகளெல்லாம் வச்சு பராமரிச்சு வராங்க. இந்த காலத்தில் மனுஷனே பெற்ற ஆயுத போனதே கடைசி காலத்தில் விட்டுடிச்சிடுறாங்க. இவங்க எவ்வளோ பஸ்களை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வராங்க. உங்களால் முடிஞ்சது 500, 1000, 100, 200 எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. யாராச்சும் உதவுற நம்பர் இருக்கிறவங்க அப்படியே பார்த்துக்குங்க. வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு போர் மோட்டர் உள்ள சுற்றி இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு நம்ம கூப்பிட்டாங்க. வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. போர்வெல் என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஒரு கோயம்புத்தூர் தாங்க. இன்றைக்கி வண்டி எடுக்கும்போதே மணி 6 மணிக்கு ஆகிப்போச்சுங்க. அப்புறம் அந்த வண்டி இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் எஃப்சி வேலை முடியலைங்க. அப்புறம் இந்த வண்டியிலேயே தான் ஜாமான் தத்திட்டு போகிறோம். வண்டி கிட்ட போகாது, ஜாமானை கொண்டு போய் வேலை செய்கிற மாதிரி பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்மளுக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். வீட்டு யூஸுக்கு போர்வெலுக்கு 6.5 இன்ச்சு போடலாமா இல்லை 4.5 போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா. அப்புறம் வீட்டு யூஸுக்கு உங்களோட செலவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. விவசாயத்துக்கு அதிகமாக 6.5 இன்ச்சு போடுறாங்க. வீட்டுக்கு போடுறனா போடலாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. காஸ்ட்டு பிரச்சனை இல்லைன்னு 6.5 வேணாம் போடலாங்க, 4.5 இன்ச்சு போட்டுக்கலாம். அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து எப்படி வேணுமோ போட்டுக்கலாங்க. பெரும்பாலும் தோட்டத்து யூஸுக்கு 6.5 இன்ச்சு போர் போடுறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போடுறதும் அந்த மாதிரி இருக்கிறது 4.5 இன்ச்சு போடுறாங்க. இந்த இடம் வந்து நீலாம்பூர் பைபாஸில் இருக்குதுங்க, ரயில்வே பிரிட்ஜு. இந்த இடத்துல தான் அந்த கண்டெய்னர் ஷிப்பிங்கெல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. வந்தாச்சு, பக்கமாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கு? நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 68 கிலோமீட்டர் வந்திருக்கு. இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சரான ரோடுங்க. போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். பூரா பெரிய வண்டிகளாகவே போகும். நம்ம கேப்லாம் போயிட்டே இருக்குங்க. இந்த ரோட்டில் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி கிராஸ் ஆகிட்டே தான் இருக்குங்க. இன்னும் இது பைபாஸ் அகலம் பண்ணாமல் இருக்கிறாங்க. இது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சிக்குங்க. மழை வேறு வந்துருச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற சூப்பராக நடங்க. 2 நாளைக்கு முந்தி தான் பால் தினம், உலக பால் தினம் கொண்டாடினாங்க. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோசாலைக்கு உள்ள வந்திருக்கிறோங்க. உள்ள போர் மோட்டர் ஸ்கீ இருக்குதுங்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். உள்ள வந்தாச்சுங்க. இதுக்குள்ளதான் வேலை. போய் போற வழி காட்டு. போற என்ன வைக்கணும் பாரு. கோசாலை மாடெல்லாம் அடிமாட்டுக்கு போறதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியமாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. போற காட்டப்பா. இந்த போர் தானுங்க. கவுர் வந்து உள்ள போயிருக்க மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே அவங்களே இழுத்து லாக் ஆகி போச்சு. இதைத்தான் எடுக்க போறோம். கொஞ்சம் இடம் கூட இருக்குது. மேலே முட்டிக்கும் தான் நினைக்கிறேன். போகுது ஏற்றி விடுங்க. நம்பச்சு கோசாலை மாடுகள் விதவிதமாக இருக்குது. எல்லா ஜாதி மாடும் இருக்க மாட்டிருக்குது. பார்த்து 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 தட்டிக்கே விட்ற போகுது. நான் உள்ளே வந்துடுறேன் சிந்திரண்ணா. நசுக்கி போட போகுது. அப்படி வேணா. ஒன்றும் இடிக்கிறதெல்லாம் அடிக்காதுங்கண்ணா. ஐயோ, இதெல்லாம் பாஞ்சு ஓட மாட்டிருக்குது. தண்ணி ட்ரம்முக்கு ஒரு காட்டி வீடியோ நல்லா தெரிய மாட்டேங்குது.
மோட்டர் கீழே இறங்கிருச்சு. கைத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டூல் விட்றோம். மொத்தம் ஆழம் மொத்தம் அடிங்களா? 300 அடி. 300 அடியில் 5 வைப்பு வந்துருச்சு. 300 அடியில் 300 குட்டி இறக்குது. 220 250 தான் இறக்குது. ஏன்னா இறங்கிட்டு இருக்குதா? ஆ இறங்கிட்டு இருக்குதா? என்ன சொன்னீங்க? சரி சுத்தம். நீ அந்தளவு போய் கேபிள்ஸ் பிடிப்போம். பெரிய சத்தம் இல்லாமல் போகுது. பெரிய வச்சிங்களா? ஊமையாட்டம் நின்றுருக்கா? அவன் பேசிட்டு கேட்கறதுக்கு பதிலுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எத்தனை தடவை தான் கேட்கறது? இன்னும் போகணும், கீழே வரைக்கும் போகணும் இருக்கு. அவர் பூரா மோட்டர் கூட தான் சொல்லணும் இன்னைக்கு. அது போகிற 6 இன்ச் போகிற விழுந்த வசதிக்கு அப்புறம் தண்ணி மோடி இருக்க மாட்டேறது எல்லாம் உறுதி இருக்கு. கவரெல்லாம் பெருங்கவருது எப்படி வந்துச்சே காணும்? இந்த கவர் மஞ்சள் கவர் அங்கே சீக்கிரம் எப்படி வந்துச்சே காணும்? இல்லை இது அங்காதுங்க அவ்வளோ சீக்கிரம். வேற ஏதாவது எளிகை கடிச்சுட்டு வந்துருக்கு மாதிரி. சரி சரிங்க. அதான் அப்படிக்கேது கடிச்சிட்டு இருக்கணுங்க. இந்த கயிறு இத்தனை போகாதுங்க. வெய்யல் காஞ்சிருக்கான தான் போகுங்க. இது கூட அப்புறம் செட்டு கொடுக்குது. சரி சரி சரி. ஏண்ணா கொஞ்சம் அந்த வந்துடும்ண்ணா. அப்படின்னு இப்போ கொஞ்சம் லோடத்தான் தெரியுதுப்பா. வரும் வரும். எழுப்பிட்டான் பாரு. தூக்கணும் கையில் பிடிச்சிருக்கலாம் கழட்டி விட்டு. கிறிஸ்டினோட தானே? அதெல்லாம் கழட்டி விட்டு லோடிய போகுது. நான் கையில் அறுத்துட்டு பிடிங்கண்ணா பைப்பை. சோரன்னு ஓடிச்சுன்னா அப்புறம் எல்லாம் யூடியூப்பில் நம்மளோட ஹெவி மெக்கானிக்கலெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க. இடங்கோடு ஒருத்தர் நிற்கிறத இடங்கோடு பிடிச்சிக்கணும். நீங்கள் பைப் பிடிச்சிக்கணும். நாளை வருது இப்போ என்ன அப்படியே அடையாமல் வந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா போயிருக்க மாட்டேது. இப்போ தடையாளமா என்ன மறுபடியும் ஒரு 10-15 அடி இறங்கியிருக்க மாட்டேது. மோட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ 10 அடி மேலே வந்திருக்குது. ஒரு பைப் வந்திருக்குது. அப்படியே ஒரு வாரம் போடணும். கீழே போடணும். அந்த எத்தனை வைப்பு ஆச்சுண்ணா? 40 அடி ஃப்ரீயாக மேலே வந்துருக்கு. அருமை. கவரு ஏதோ மடக்க எடுத்துருக்கு. அதனால தான் விஷ்ணு எடுத்துட்டு போகுது. அதை எடுத்துடா. ஒன்றும் பண்ண
சுற்றி வரமே இடம் கூடும், அதனால கேமராவுக்கு எங்கேயுமே கிளியராக தெரிய மாட்டேங்குது. நேர் பிடிங்கண்ணா வரலையே, அந்தளவு வெளியே இழுத்த மாதிரி பிடிங்க. இருந்தாலும் பாத்ரூம் போகலாமா? நம்ம ரூம் போய் மேலே வந்துருச்சு. இந்த லாக்கான கைத்தையும் பிடிச்சிட்டு மேலே வரும். பைப் கழட்டிக்கண்ணா. ஊருக்கு போட்டால் கவர் சுற்றிட்டு வருது. போரில் பூரா உள்ள கவர் பூரா போய் சுருண்டு போச்சு. இந்த கவத்தை பூரா சுத்த பூரா வெளியே எடுத்துட்டுக்கணும். இத்தனை கவர் உள்ள போய் சுற்றி கிடக்கு வரும். அப்புறம் இல்லை நம்ம பெருங்கவர் தான் அந்த உள்ள போனங்காட்டி சுற்றிடுச்சுங்க. இந்த கயிறெல்லாம் நல்ல கயிறுங்குது. இந்த எல்லோ கலரெல்லாம் நல்லா இருக்குங்க. அங்கே அது சீக்கிரம் ஏதாச்சும் எலிக்கே கடிச்சு உள்ள விட்டுருக்குங்க. விடு கீழே விடு, ஒரு கீழே விடு. அந்த கோக்கில கயிற்று பூரா எடுத்துட்டு பாருண்ணா. அது ஒரு கவர் டைட்டாக இருக்கணும், கொஞ்சம் லூஸ் பண்ணணும் கொஞ்சம். போது. இந்த கயிறு ஒரு 10-200 அடி கயிறு பக்கமும் உள்ள போய் சுற்றி இருக்குது. கயிறு அந்த போனதே அவங்களுக்கே தெரியலைங்க. எத்தனை இருக்குது? மோட்டர் மேலே துரு வரி போச்சுங்கண்ணா, சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை தஞ்சனையும் கழட்டி கொடுத்துட்றாங்க, கொண்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும். மொத்தம் எத்தனை வைப்பு இருக்குதுண்ணா? எண்ணி பாருங்க மொத்தம் எத்தனை வைக்கணும். இந்த கயிறு கேபிள் எல்லாத்தையும் சுற்றி போட்டு போருக்கு தானே போட்டு மூடி விட்டுரு. அதுக்கு டம்மி வேணும் இல்லையா? அதுதான் பார்த்து எடுத்து போட்டு மூடிடு. போனா காலை 210 அடி வந்துருக்குதுங்கண்ணா. வந்தவர்கிட்ட வேலை முடிஞ்சவங்க. இந்த கோசாலையில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 மாட்டுக்கு பக்கமாக வச்சுருக்காங்க. மாட்டுக்கன்று, எருமைக்கன்று எல்லாமே வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடு, பால் வத்தி போன மாடு, அப்புறம் காய் முடிஞ்சது, கண்ணு தெரியாது, இந்த மாதிரி நிறைய மாடு இருக்குதுங்க. நான் அதுகளெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதெல்லாம் காட்டல. நல்லா இருக்க மாட்டுக்கு மட்டும் தான் காட்டினுங்க. எல்லா ஜாதி மாடுமே வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 5-6 லட்சம் செலவாகுங்கிறாங்க. யாரோ இருக்கப்பட்டவங்க பார்த்து ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட்டு போவோங்க. எங்கெல்லாம் முடிஞ்சது நாங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறோங்க. வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் முன்னாடியே கொடுத்துருக்கோங்க. அப்புறம் அதை பார்த்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வேணுங்கிற ஹெல்ப் பண்ணி கொடுங்க. எல்லாம் நிறைய ஸ்பான்சர் தான் போகுதுங்க. அப்புறம் அவங்களும் அதுக்கு 10 வருமானம் உள்ள மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே உள்ள இருக்காங்க. உள்ளே டாக்டரும் இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லாததுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 குளுக்கோஸ்லாம் போட வேண்டியது வருது. நீங்களும் உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறோம். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுனாலும் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் போர் மோட்டர் உள்ள ஸ்பின்னர் கொடுத்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறோங்க. கேமரா வச்சு பார்க்குறது இந்த வேலையில் செஞ்சு கொடுக்குறோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில்